பரிவாகன் ஈச்சலான் மற்றும் சைபர் உதவி மையங்கள் பெயரில் மோசடி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்குமாறு சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. இரண்டு விதமான நூதன இணையதள மோசடிகள் அதிகரித்து வருவதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலிவாகன் ஈச்சலான் மோசடி மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் ஈச்சலான் மோசடி தற்போது வாட்ஸ்அப்பில் பரவி வருவதாகவும், மக்கள் போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதம் செலுத்த வேண்டும் என்ற செய்திகளை பெறுகிறார்கள் எனவும், அந்த செய்தியில் எம் பரிவான் செயலி என்று கூறக்கூடிய ஒரு ஏபிகே கோப்பிக்கான ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டு, ஆனால் அது போலியான ஒரு செயலாக இருப்பதாகவும், அந்த செயலி மூலமாக ஓடிபி போன்ற தகவலை திருடி மோசடி பரிவர்த்தனைகளை செய்யும் இது மாதிரியான ஏபிகே செயலிகளை மீறி பலரும் ஏற்கனவே பண இழப்புகளை சந்தித்திருப்பதாகவும், பொதுமக்கள் உஷாராக இருக்கும்படி அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தளங்கள் மட்டுமே இந்த போக்குவரத்து தொடர்பான அபராதங்களை சரிபார்க்க முடியும் என்றும், அதற்கான ஒரு அந்த ஆப் தொடர்பான, அதாவது செயலி தொடர்பான ஒரு லிங்கையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இதுமான போலியான ஆப்கள் மூலமாக பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓடிபி மற்றும் பேமெண்ட் விவரங்களையும் யாரிடம் பகிர வேண்டாம் என்றும், உங்கள் மொபைல் செக்யூரிட்டி அப்டேட் செய்யப்படுகிறதா என உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி செய்பவர்கள் இடமும் பணத்தை இழக்கக்கூடிய நபர்கள் சைபர் உதவி மைய மோசடி மையத்தை அணுகி உதவி பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1930 அல்லது cybercrime.gov.in என்ற ஒரு இமெயில் ஐடியும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக உடனடியாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.